முக்கிய செய்திகள். காங்கிரஸை தொடர்ந்து பாமக, விடுதலை சிறுத்தை கட்சிகளுடன் திமுக தேர்தல் உடன்படிக்கை. தொகுதி பட்டியல் வெளியீடு. அடுத்து வெடித்து சிதறும் அணு உலைகள். கதிர்வீச்சு அபாயத்தின் நிலை குலைந்தது ஜப்பான். டூ ஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரம். 31 நிறுவனங்களுக்கு அமலாக்க பிரிவு சம்மன். புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை விண்ணப்பம் அளிக்க இன்றே கடைசி நாள் என்று அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் குறித்த அறிவிப்பு நேற்று காலை வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மற்ற கட்சிகளான பாமக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து அவை போட்டியிடும் தொகுதிகள் குறித்த அறிவிப்பு நேற்று இரவு வெளியானது. இதன்படி கோவில்பட்டி, சோழவந்தான், திண்டுக்கல், மேட்டூர் மற்றும் வட மாவட்டங்களில் 30 தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது. இதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சி உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சீர்காழி, அரூர், ஊத்தங்கரை, காட்டுமன்னார்கோவில், சோழிங்கநல்லூர், செய்யூர், திட்டக்குடி, அரக்கோணம் ஆகிய 10 இடங்களில் போட்டியிடுகிறது. இதேபோல் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி துறைமுகம், நாகை, வாணியம்பாடி ஆகிய 3 இடங்களில் முஸ்லிம் லீக் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் கட்சியினர் 63 இடங்கள் வேண்டும் என்று உறுதியாக இருந்தபோது தானாக முன்வந்து வாணியம்பாடி தொகுதியை ஒப்படைத்த முஸ்லிம் லீக் கட்சியிடமே மீண்டும் அந்த தொகுதி வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் உள்ள ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தில் உள்ள 3வது அணு உலை வெடித்ததை அடுத்து கதிர்வீச்சின் அளவு அபாய அளவை எட்டியுள்ளதாக ஜப்பான் அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமியால் அந்நாடு சீர்குலைந்து போயுள்ளது. இந்நிலையில் சுனாமி காரணமாக ஜப்பானில் உள்ள ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தில் உள்ள அணு உலை வெடித்து சிதறியது. அதிக வெப்பம் காரணமாகவும் அணு உலையில் உள்ள குளிரூட்டும் கருவி செயலிழந்ததாலும் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அடுத்த 2 அணு உலைகளும் வெடித்து சிதறியதாலும் அணு உலையின் கலன்கள் சேதமடைந்துள்ளதாலும் கதிர்வீச்சு அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த அணுமின் நிலையத்தில் உள்ள 4வது அணு உலை வெடிக்கும் சூழலில் இருப்பதால் கதிர்வீச்சு அபாயம் எல்லையை தாண்டும் என்ற அச்சம் நிலவி வருகிறது. இதற்கிடையே இந்த அணு உலையை சுற்றியுள்ள 30 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் மக்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜெர்மனியில் உள்ள 7 அணு உலைகளின் செயல்பாட்டினை அடுத்த 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்க அந்நாட்டு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. ஜப்பானில் கதிர்வீச்சு அபாயம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஜெர்மனியில் இருக்கும் 17 அணு உலைகளின் செயல்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோஷம் வலுத்து வருகிறது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக 31 நிறுவனங்களை விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளதாக மத்திய அமலாக்க பிரிவினர் தெரிவித்துள்ளனர். 2G அலைக்கற்றை குறைந்த விலைக்கு நிர்ணயித்து வழங்கப்பட்டதால் மத்திய அரசுக்கு 1.76 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய தலைமை கணக்காய்வாளர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதோடு பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னர் நாடாளுமன்ற கூட்டு விசாரணை அமைக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஊழல் மூலம் கிடைத்த பணம் குறித்து மத்திய அமலாக்க பிரிவினர் விசாரணை நடத்தி வந்தனர். இதன் அடிப்படையில் ஊழல் பணம் ஹவாலா மூலம் பல நாடுகளுக்கு சென்றுள்ளது என்பதை அமலாக்க பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக 31 நிறுவனங்களை விசாரணைக்கு அழைத்துள்ளதாக அமலாக்க பிரிவினர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற பொது கணக்கு குழு தலைவராக முரளி மனோகர் ஜோஷி தொடர்வார் என்று பாஜக அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவின் தலைவர் பதவி முக்கிய எதிர்க்கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நடைமுறையின்படி பாஜகவின் முரளி மனோகர் ஜோஷி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியுடன் அவர் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் 2011, 2012 நிதியாண்டுக்கும் ஜோஷி பொது கணக்கு குழு தலைவராக நீடிப்பார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார்.
இதற்கிடையே 2G ஊழலை விசாரிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் பாஜகவின் மூத்த தலைவர் யஸ்வந்த் சின்ஹா இடம்பெற்றுள்ளதை அடுத்து பொது கணக்கு குழுவில் அவர் பெயர் பரிந்துரைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஊழல் விவகாரம் தொடர்பாக சுரேஷ் கல்மாடியிடம் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நடத்தியதில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஊழல் விவகாரம் இந்தியாவிற்கே பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியது. இதையடுத்து போட்டி அமைப்பு குழு தலைவர் சுரேஷ் கல்மாடியின் வீடுகள் மற்றும் அவரது அலுவலகங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. இதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. மேலும் விளையாட்டுப் போட்டி நடத்திய அதிகாரிகள் சிலரை மட்டும் கைது செய்து அவர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ சோதனையிட்டதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதனிடையே விளையாட்டுப் போட்டியில் தாம் எந்த முறைகேடும் செய்யவில்லை என்றும் இது தொடர்பாக கூட்டுக்குழு அமைக்க வேண்டும் என்றும் கல்மாடி கூறியிருந்தார். மேலும் எத்தகைய விசாரணைக்கும் தாம் தயார் நிலையில் இருப்பதாகவும் கல்மாடி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சுரேஷ் கல்மாடியிடம் சிபிஐ அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.